ஆண் நண்பர்களோடு செல்போனில் அரட்டை அடிச்ச மனைவியை கண்டிச்சிருக்கிறாரு கணவர். ஆத்திரமடைஞ்ச மனைவிக்கு ஃபெவிகாலும் தின்னரும் ஆயுதமா மாறி இருக்கு. மனைவியால தீ வைத்து கொளுத்தப்பட்ட கணவனின் கடைசி வாக்குமூலம்தான் இது. எங்கே தான் சொல்லாமல் போனால் இந்த உண்மை வெளிவராமலே போய்விடுமோ என்று அவர் நினைத்தது போலவே வாக்குமூலம் கொடுத்த அடுத்த சில மணி நேரத்தில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் முரளி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்துள்ள ஹட்டி என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர். 37 வயதான இவர் அரசு பேருந்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவரது மனைவிதான் விமலா ராணி. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று அதிகாலை 4 மணி அளவில் முரளியின் அலறல் சத்தம் மலை முகடுகளில் எதிரொலித்திருக்கிறது. உடம்பெல்லாம் பற்றி எறிய வீட்டிற்குள் இருந்து தீஜுவாலையாக ஓடி வந்த முரளி முற்றத்தில் உருண்டு புரண்டிருக்கிறார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் தண்ணீரையும் துணிகளையும் கொண்டு நெருப்பை அணைத்து முரளியை மீட்டிருக்கிறார்கள். உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து வந்த அவசர ஊர்தி உயிருக்கு போராடி கொண்டிருந்த முரளியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருக்கிறது. தீவிர சிகிச்சை அளித்தும் முரளியை காப்பாற்ற முடியவில்லை. பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முரளி இறப்பதற்கு முன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விமலா ராணியை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர் செய்த கொடூரத்தை ஒவ்வொன்றாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். சில ஆண்டுகளாகவே கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. அதற்கு முக்கிய காரணம் விமலா ராணியின் எல்லையற்ற ஆண் நண்பர்கள். தெரிந்தவர் தெரியாதவர் என பல ஆண்களிடம் அடிக்கடி விமலா ராணி செல்போனில் சாட்டிங் செய்து வந்திருக்கிறார். அதோடு பக்கத்து பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரோடு அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கட்டுப்பாடு இல்லாத இந்த சகவாசங்களை முரளி தட்டி கேட்டதால் அவரோடு சண்டையிட்டு கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விடுவது விமலா ராணியின் வாடிக்கை. இந்த நிலையில்தான் சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு விமலா ராணி வெகு நேரமாக வீட்டிற்கு வெளியே உட்கார்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். இது தொடர்பாக கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு வழக்கம் போல் தகராறு நடந்திருக்கிறது. அதன் பிறகு இருவரும் தூங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதிகாலை 4 மணி அளவில் மனைவி விமலா ராணியின் செல்போன் சினுங்கி இருக்கிறது. உடனே கண் விழித்த விமலா ராணி ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கொண்டே வெளியில் சென்றிருக்கிறார். பாதி தூக்கத்தில் எழுந்து வந்த முரளி மனைவியின் காதில் சினுங்கிக் கொண்டிருந்த செல்போனை பார்த்து ஆத்திரத்தில் துடித்திருக்கிறார். சூரியன் உதிப்பதற்குள்ளாகவே வழக்கம் போல சண்டை ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அது எப்போதும் போல் முடியவில்லை என்பதுதான் கொடூரம். தன்னை கண்டித்த கணவனின் வார்த்தைகளால் கொதித்தெழுந்த விமலா ராணி வீட்டிலிருந்த ஃபெவிகால் பசையை கணவனின் கண்ணில் ஊற்றியிருக்கிறார். இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத முரளி நிலைகுலைந்து போயிருக்கிறார். அப்போது பெயிண்டில் கலக்க பயன்படுத்தும் திண்ணரை முரளியின் முகத்தில் ஊற்றி தீ வைத்திருக்கிறார் விமலா ராணி. ஏற்கனவே கண்ணை திறக்க முடியாமல் தவித்த முரளி அலறிக்கொண்டே வெளியில் வந்து விழுந்திருக்கிறார். பல மணி நேரமாக வலியால் துடித்த அவரது உயிர் இறுதியில் மருத்துவமனையில் பிரிந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விமலா ராணியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.